இந்த வீடியோவை இரவில் தனியாக பார்க்கிறீர்களா? அப்படியிருந்தால் உங்கள் அருகில் யாராவது இருக்கிறார்களா என்று ஒரு முறை திரும்பி பாருங்கள். ஏனென்றால் நான் இப்போது சொல்லப்போவது உங்களை தனியாக விட மாட்டாது. தமிழ்நாட்டில் சில கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமங்களுக்கு போனவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். ஆனால் திரும்பி வந்தவர்கள் சொல்வதை கேட்டால் உங்கள் உடல் நடுங்கும். அந்த கிராமங்களில் இரவில் என்ன நடக்கிறது என்று அங்கே வாழும் மக்களுக்கே தெரியாது. ஆனால் உணர்கிறார்கள். தினமும் உணர்கிறார்கள். இன்று அந்த 5 கிராமங்களின் கதையை சொல்கிறேன். ஆனால் ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோவை இடையில் நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் 5வது கிராமத்தை கேட்கும்போது நீங்கள் நம்ப மறுப்பீர்கள். ஆனால் அது உண்மை. அந்த கிராமம் இன்னும் இருக்கிறது. அங்கே இன்னும் மக்கள் வாழுகிறார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று கேட்கும்போது உங்கள் மனம் உறைந்துவிடும். தயாரா? தொடர்வோம். முதல் கிராமம், கன்னியாகுமரி மாவட்டம். இந்த கிராமத்தின் பெயரை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் பெயர் சொன்னால் அந்த கிராமத்திற்கு ஆர்வமாக சென்று விடுவீர்கள். அது ஆபத்தாக முடியலாம். இந்த கிராமத்தில் 47 குடும்பங்கள் வாழ்கின்றன. சாதாரண கிராமம், சாதாரண மக்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சாதாரணமாக இல்லை. அந்த கிராமத்தில் நாய்கள் இல்லை. ஒரே ஒரு நாய் கூட இல்லை. இது சாதாரண விஷயம் என்று நினைக்கிறீர்களா? 1987ஆம் ஆண்டு அந்த கிராமத்தில் 23 நாய்கள் இருந்தன. ஒரே ஒரு இரவில் அனைத்து நாய்களும் மாயமாயின. மறுநாள் காலையில் எங்கும் காணவில்லை. கிராம மக்கள் தேடினார்கள். காட்டில் தேடினார்கள். வயல்களில் தேடினார்கள். எங்கும் இல்லை. ஒரு நாய் கூட இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை அந்த கிராமத்தில் யாரும் நாய் வளர்க்கவில்லை. வளர்க்க முயற்சி செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வளர்த்த நாய்களும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் மாயமாகின்றன. அந்த தேதி என்னவென்று கிராம மக்களுக்கு தெரியும். அந்த தேதி வரும்போது அவர்கள் வீட்டுக்குள் இருக்கிறார்கள். வெளியே வருவதில்லை. காரணம் என்னவென்று கேட்டால் சொல்வதில்லை. கண்களில் பயம் மட்டும் தெரிகிறது. அந்த கிராமத்தில் ஒரு ஆய்வாளர் தங்கினார். 1 வாரம் தங்கினார். 6 நாட்கள் எதுவும் நடக்கவில்லை. 7வது நாள் இரவு அவர் தன் நோட்புக்கில் எழுதினார். இரவு 2 மணி. வெளியே ஒரு சப்தம் கேட்கிறது. பாதம் வைக்கும் சப்தம். ஆனால் மிகவும் கனமான பாதம். 2 கால்கள் மட்டும் அல்ல, 4 கால்கள் அல்ல, அதிகமான கால்கள். அந்த சப்தம் என் வீட்டை சுற்றி வருகிறது. திறக்கப் போகிறேன் என்று எழுதினார். அடுத்த நாள் காலையில் அந்த ஆய்வாளர் இல்லை. அவர் எழுதிய நோட்புக் மட்டும் இருந்தது. அவரை யாரும் தேடவில்லை என்று உள்ளூர் மக்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் தேடப் போனால் என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். இப்போது ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். நாய்கள் ஏன் மாயமாகின்றன? அந்த கனமான பாதங்கள் எதன் பாதங்கள்? ஆய்வாளர் எங்கே போனார்? இந்த கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்வதில்லை. ஏனென்றால் பதில் தெரிந்தவர்கள் பேசுவதில்லை. 2வது கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம். இந்த கிராமம் மலையடிவாரத்தில் இருக்கிறது. சின்னஞ்சிறிய கிராமம், 30க்கும் குறைவான குடும்பங்கள். ஆனால் இந்த கிராமத்தில் ஒரு விசித்திரம் இருக்கிறது. இந்த கிராமத்தில் குழந்தைகள் இல்லை. ஒரே ஒரு குழந்தை கூட இல்லை. கடந்த 15 ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் எந்த குழந்தையும் பிறக்கவில்லை. இதை கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது இயற்கையா? இது விஞ்ஞானமா? அல்லது வேறு ஏதாவதா? 2010ஆம் ஆண்டு ஒரு இளம் தம்பதி இந்த கிராமத்திற்கு புதிதாக குடிவந்தனர். அவர்களுக்கு 1 வருட குழந்தை இருந்தது. அழகான குழந்தை, சிரித்து விளையாடும் குழந்தை. கிராமத்திற்கு வந்து 3 மாதத்தில் அந்த குழந்தை மாறியது. சிரிக்கவில்லை, விளையாடவில்லை, எப்போதும் ஒரு திசையில் பார்த்தது. எந்த திசை தெரியுமா? அந்த கிராமத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு பழைய கோயிலை பார்த்தது. அந்த கோயிலுக்கு யாரும் போவதில்லை. யாரும் பூஜை செய்வதில்லை. ஆனால் குழந்தை எப்போதும் அந்த கோயிலை பார்த்து சிரிக்கும். யாரோ அங்கே இருப்பது போல் சிரிக்கும். தம்பதி பயந்து கிராமத்தை விட்டு சென்றனர். சென்ற மறுநாளே அந்த குழந்தை மீண்டும் சாதாரணமாகியது. சிரித்தது, விளையாடியது. அந்த கிராமத்திற்கு திரும்பிச் சென்றால் மீண்டும் என்ன ஆகும் என்று அவர்களுக்கு தெரியாது. திரும்பி போகவில்லை. இன்றும் போகவில்லை. 3வது கிராமம், ஈரோடு மாவட்டம். இந்த கிராமத்தில் ஒரு மர்ம நீர்நிலை இருக்கிறது. சிறிய குளம்,
ஆனால் அந்த குளத்தில் மீன்கள் இல்லை, தவளைகள் இல்லை, எந்த உயிரினமும் இல்லை. நீர் தெளிவாக இருக்கிறது, ஆனால் எந்த உயிரும் அந்த நீரில் வாழவில்லை. உள்ளூர் மக்கள் சொல்கிறார்கள், நள்ளிரவில் அந்த குளத்தில் இருந்து ஒளி வருகிறது என்கிறார்கள். நீலமான ஒளி. அந்த ஒளி பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், ஒளியை பார்க்கும்போது ஒருவித இழுப்பு உணர்கிறார்கள் என்கிறார்கள். குளத்தை நோக்கி போக வேண்டும் என்று மனம் சொல்கிறது என்கிறார்கள். ஆனால் உடல் நடுங்குகிறது என்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு ஒரு இளைஞன் அந்த ஒளியை பார்த்தான். அவன் குளத்தை நோக்கி நடந்தான். அவனை பார்த்த அண்டை வீட்டுக்காரர் ஓடி வந்து தடுத்தார். அவனை இழுத்தார். ஆனால் அவன் கண்கள் வேறு விதமாக இருந்தன. கண்களில் எதுவும் தெரியவில்லை, வெறுமையாக இருந்தன. அண்டை வீட்டுக்காரர் அலறினார். அந்த சப்தம் கேட்டு வேறு சிலர் வந்தார்கள். அவர்களும் சேர்ந்து அவனை இழுத்தார்கள். அவன் திரும்பினான். ஆனால் அந்த இரவை அவன் நினைவில் இல்லை. என்ன நடந்தது என்று அவனுக்கே தெரியாது. ஆனால் அன்றிலிருந்து அவன் அந்த கிராமத்தில் இல்லை. வேறு ஊர் சென்றுவிட்டான். ஏன் சென்றான் என்று சொல்வதில்லை. அந்த குளம் இன்னும் அங்கே இருக்கிறது. நீளமான ஒளி இன்னும் வருகிறது. மக்கள் இன்னும் பயப்படுகிறார்கள். 4வது கிராமம், தஞ்சாவூர் மாவட்டம். இந்த கிராமத்தில் ஒரு பழைய வீடு இருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கும் மேலான வீடு. இந்த வீட்டில் யாரும் வசிக்கவில்லை. யாரும் வசிக்க முயற்சி செய்வதில்லை. ஏன் என்று கேட்டால் கிராம மக்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறார்கள். அந்த வீட்டில் யாரும் தனியாக நின்றால் நிழல் வேறு திசையில் விழுகிறது என்கிறார்கள். சூரியன் ஒரு திசையில் இருக்கும். ஆனால் அந்த வீட்டு முன்பு நின்றால் நிழல் சூரியனுக்கு எதிர் திசையில் விழும். இது இயற்கைக்கு விரோதமானது. இது விஞ்ஞானத்திற்கு விரோதமானது. ஆனால் நடக்கிறது. பலர் பார்த்திருக்கிறார்கள். பலர் புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் புகைப்படத்தில் நிழல் சரியாக விழுகிறது. கண்களுக்கு மட்டும் தவறாக தெரிகிறது. 2018ஆம் ஆண்டு ஒரு பொறியியல் மாணவர் குழு இதை ஆராய வந்தனர். 5 மாணவர்கள் பகலில் வந்தனர். அந்த வீட்டின் முன்பு நின்றனர். நிழல் தவறாக விழுவதை பார்த்தனர். அளவிட முயற்சித்தனர். கணக்கு போட்டனர். விளக்க முடியவில்லை. மாலையில் திரும்பி போக முடிவு செய்தனர். திரும்பும்போது ஒரு மாணவன் சொன்னான், அந்த வீட்டு ஜன்னலில் ஒருவர் நிற்கிறார் என்று சொன்னான். மற்றவர்கள் திரும்பி பார்த்தனர். யாரும் இல்லை. ஆனால் அந்த மாணவன் மட்டும் யாரோ இருப்பதாக வலியுறுத்தினான். அவனை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றனர். ஊர் திரும்பிய பிறகு அந்த மாணவன் ஆராய்ச்சியை விட்டுவிட்டான். வேறு துறைக்கு மாறினான். ஏன் என்று கேட்டால் பேசுவதில்லை. அந்த வீடு இன்னும் அங்கே இருக்கிறது. நிழல் இன்னும் தவறாக விழுகிறது. யாரும் வாழவில்லை. யாரும் வாழ மாட்டார்கள். இப்போது 5வது கிராமம் வருகிறது. இந்த கிராமத்தை கேட்கும்போது நீங்கள் நம்ப மறுப்பீர்கள் என்று சொன்னேன். ஆனால் இது உண்மை. விழுப்புரம் மாவட்டம். இந்த கிராமத்தில் ஒரு விசித்திரம் நடக்கிறது. இந்த கிராமத்தில் வாழும் மக்கள் தினமும் இரவு 11 மணிக்கு தூங்கிவிடுகிறார்கள். யாரும் விழிப்பாக இருப்பதில்லை. 11 மணிக்கு சரியாக அனைவரும் தூங்கிவிடுகிறார்கள். இது தேர்வு அல்ல, இது விருப்பம் அல்ல, இது நடக்கிறது. 2012ஆம் ஆண்டு ஒரு பத்திரிகையாளர் இந்த கிராமத்தில் தங்கினார். 11 மணிக்கு விழிப்பாக இருக்கிறேன் என்று தீர்மானித்தார். காபி குடித்தார். நடந்தார். எல்லாம் செய்தார். 10 மணி 58 நிமிடம் வரை விழிப்பாக இருந்தார். 11 மணிக்கு சரியாக அவரும் தூங்கிவிட்டார். காலையில் எழுந்திருத்தார். இரவு என்ன நடந்தது என்று நினைவில்லை. மறுநாளும் முயற்சி செய்தார். அன்றும் 11 மணிக்கு தூங்கினார். 3ஆம் நாளும் அதே. அவர் கிராமத்தை விட்டு வெளியே சென்றார். வெளியே சென்றால் 11 மணிக்கு தூக்கம் வரவில்லை. கிராமத்திற்கு திரும்பி வந்தால் மீண்டும் 11 மணிக்கு தூங்கிவிட்டார். இந்த கிராமத்தில் 11 மணிக்கு மக்கள் தூங்கிய பிறகு என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அனைவரும் தூங்கிவிடுகிறார்கள். யாரும் விழிப்பாக இருப்பதில்லை. காலையில் எழுந்திருக்கும்போது எல்லாம் சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறுகிறது. கிராமத்தில் உள்ள மண் ஒவ்வொரு நாளும் சற்று நகர்ந்திருக்கிறது என்கிறார்கள்.
வீடுகளின் முன்பு இருக்கும் மண் நகர்ந்திருக்கிறது என்கிறார்கள். யாரோ அங்கே நடந்திருக்கிறார்கள் என்கிறார்கள். ஆனால் யார் என்று தெரியாது. இந்த 5 கிராமங்களும் இன்னும் இருக்கின்றன. இந்த மர்மங்கள் இன்னும் தீரவில்லை. இந்த கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லை. நாய்கள் ஏன் மாயமாகின்றன? குழந்தைகள் ஏன் பிறக்கவில்லை? அந்த நீல ஒளி என்ன? நிழல் ஏன் தவறாக விழுகிறது? 11 மணிக்கு ஏன் அனைவரும் தூங்குகிறார்கள்? இந்த கேள்விகளுக்கு விஞ்ஞானத்திடம் பதில் இல்லை. ஆன்மீகத்திடம் பதில் இருக்கலாம். ஆனால் அந்த பதில் சொல்ல தயாரான ஒருவரும் இல்லை. இந்த கிராமங்களைப் பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிய வேண்டுமா? நம் அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமாக போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கும் மர்ம இடங்கள், அரசு மறைக்கும் இடங்கள், இன்னும் அதிர்ச்சியான கதைகள். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீர்கள். இப்போதே ரூட்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கன் அழுத்துங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்டில் ஒன்று சொல்லுங்கள். இந்த 5 கிராமங்களில் எது உங்களை மிகவும் அதிர்ச்சிப்படுத்தியது என்று 1 முதல் 5 வரை எண் போடுங்கள். அந்த கமெண்ட் மிகவும் முக்கியம். உங்கள் ஊரிலும் இப்படிப்பட்ட மர்ம இடங்கள் இருக்கிறதா என்று சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் தான் அடுத்த வீடியோவாக மாறும். தமிழ்நாடு மர்மங்கள் நிறைந்த மண். அந்த மர்மங்களை ஒவ்வொன்றாக வெளிக்கொண்டு வருவோம். தமிழின் வேர்களை சேர்ந்து தேடுவோம்.